وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப், நமது உயிருக்குயிரான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். புனிதமிக்க ஜும்ஆவுடைய நன்னாளிலே அவனை பற்றி பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடுவதற்கும் உண்டான ஒரு மகத்தான பாக்கியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான மாதத்தை நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் நேசர்களுக்கான மாதம். யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்களோ, அவர்கள் மீது யாருக்கெல்லாம் பிரியம் இருக்கிறதோ, அவர்களுக்கு இந்த மாதத்தின் மீது இயற்கையாகவே பிரியம் வந்துவிடும். பொதுவாகவே முஹப்பத் என்று சொன்னால் அது சொல்லி தெரிய வைப்பது அல்ல. முஹப்பத், இஷ்க், பியார், காதல், நேசம், இவை ஒரு மனிதனுக்கு உட்கார்ந்து கிளாஸ் எடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. முஹப்பத் என்றால் என்ன, அதனுடைய கிளாசிபிகேஷன் என்ன, அதை எப்படி வைக்க வேண்டும், எப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, இது முஹப்பத்திற்கான ஒரு அறிகுறியே கிடையாது. ஒரு மனிதனுக்கு நேசத்தை நாம் பாடம் எடுத்தோம் என்று சொன்னால் அவன் நேசிப்பதற்கு தகுதியற்றவன் என்று அர்த்தம். நேசம் என்பது அக்லி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் இரண்டு வகையாக நம்மை வந்து அடையும். ஒன்று அக்லி என்று சொன்னால் அறிவு ரீதியாக நாம் விளங்க வேண்டும். இன்னொன்று தபஈ என்று சொல்வார்கள், அது இயற்கையாக நம்மில் வந்து தொற்றிக்கொள்ளும். அது யார் சொன்னாலும் போகவும் செய்யாது, யாரால் அழுத்தம் தரப்பட்டாலும் வந்துவிடவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் நேசம், இஷ்க். அதிலே உலகத்தின் எல்லா படைப்புகளையும் நாம் நேசிப்பது ஒரு புறம் என்று சொன்னால், ஒருவரை நேசிப்பது என்பது அந்த படைப்புகளை தாண்டிய ஒரு நேசம். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எப்படி நாம் அவர்களை சொல்வது? இமாம் ஆலா ஹஸ்ரத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், உங்களை பற்றி நாயகமே நான் எப்படி புகழ்வது? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், காலிக் கா பந்தா கல்க் கா ஆகா கஹூ துஜே, நீங்கள் எஜமான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அடிமை, அல்லாஹுடைய படைப்பு, அது உண்மைதான். அதனால் நீங்கள் படைப்பினத்தில் ஒருவராக ஆகிவிடுவீர்களா? கல்க் கா ஆகா கஹூ துஜே, உங்களை ரப்பினுடைய அப்தாக படைப்பாக நான் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அத்தனை படைப்பினங்களுடைய எஜமானராக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இந்த நேசம் படைத்தவனுடைய நேசத்திற்கு கீழே, படைப்பினங்களுடைய நேசத்திற்கு மேலே. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரப்பை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நேசித்து விடலாம். அல்லாஹ் காலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் ராசிக், அப்படியெல்லாம் நமக்கு தேவையை பூர்த்தி செய்கிறான், நாம் அல்லாஹை நேசிக்கலாம். படைப்பினங்களை நேசிப்பதாக இருந்தால் நமக்கு எந்தெந்த படைப்பெல்லாம் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறதோ அந்த படைப்பை நேசிக்கலாம். தாயை நேசிப்பது, தந்தையை நேசிப்பது, மனைவியை நேசிப்பது, பிள்ளைகளை நேசிப்பது, நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை நேசிப்பது, இதுவெல்லாம் ஒரு நேசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு ஸாத்தே முகத்தஸ், ஸாத்தே அத்ஹரை, பரிசுத்தமான படைப்பை நாம் நேசிக்கும் பொழுது அது காலிக்குடைய படைத்த ரப்பினுடைய நேசத்திற்கும் கல்குகள் படைப்பினுடைய நேசத்திற்கும் நடுவிலே இருக்கக்கூடியது. எனவே அந்த பெருமானாருடைய நேசம் என்பது அலாதியானது. அந்த நபியின் மீதான நம்முடைய முஹப்பத் என்பது
அதை வார்த்தைகளில் விவரிக்க முயற்சிக்கலாம், ஆனால் விவரித்து முடிக்க முடியாது. அவர்களை நேசித்தவர்கள் யாரெல்லாம்? முதலில் அல்லாஹ் அவர்களை நேசித்தான். அவர்களை நேசிப்பதை அல்லாஹ் முதலில் தன்னில் ஏற்படுத்தி கொண்டான். அவர்களை எங்கெல்லாம் குர்ஆனில் புகழ வேண்டுமோ அந்த அத்தனை இடத்திலும் அல்லாஹ் நபியை புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். நேசத்தின் வெளிப்பாடு தான் புகழ். நேசிப்பவர்கள் என்னென்ன செய்வார்கள்? நேசிப்பவர்கள் ஒரு மனிதரை, ஒரு பொருளை நேசிப்பவர்களை தன்னோடு வைத்திருப்பார்கள். அவர்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த பொருளிலிருந்து பயன் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அந்த நேசத்திற்குரியவருக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அதை செய்து கொண்டே இருப்பார்கள். எதுவெல்லாம் பிடிக்காதோ அதை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். இதெல்லாம் நேசத்தினுடைய வெளிப்பாடு என்று சொன்னால், அந்த நேசத்தினுடைய உச்சம் ஒரு மனிதரையோ பொருளையோ நேசிக்கும் பொழுது முதலில் நாம் அவரை புகழ்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது என்பது எந்த கேட்டகரி? அவர்களை அல்லாஹ் படைத்ததே புகழ்வதற்குத்தான். அந்த நபி நமக்கு நேர்வழி காட்ட வந்தார்கள், அற்புதங்களை நிகழ்த்த வந்தார்கள். இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, முதலில் அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்தில் படைத்து வைத்த பெயர் முஹம்மத். அந்த பெயரே புகழப்படக்கூடியவர் என்பதுதான். நபியை ஒரு மனிதன் புகழாமல் இருக்கவே முடியாது. நபியை பார்த்தவர்கள் அவர்களை புகழாமல், அவர்களை வர்ணிக்காமல், அவர்களை விவரிக்காமல் இருக்கவே முடியாது. நபியை படைத்த அல்லாஹ் எவ்வளவு புகழுகிறான். குர்ஆனின் ஒவ்வொரு இடத்திலேயும் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் எப்படியெல்லாம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறான். நபியினுடைய அல்லாஹுக்கு எப்படி 99 திருநாமங்கள் இருக்கிறதோ அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அதில் அனைத்து அதிலே பெரும்பாலானவற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நபி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ரசூல் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உம்மி என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஃபஇன்னக பிஅயுனினா, நபியே நீங்கள் என் கண்களில் இருக்கிறீர்கள் என்று புகழ்கிறான். நபி அவர்கள் யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், உங்களுக்கு ஹலாலை நல்லதை ஹலால் ஆக்குவார், கெட்டதை ஹராம் ஆக்குவார். நபியினுடைய என்று சொன்னால் அது ஹலால், நபி என்று சொன்னால் அது ஹராம். இதை அல்லாஹ் திருமறையிலே புகழ்கிறான். நபி அவர்கள் எடுத்து எறிந்த அம்பை தன் கரங்களால் நான் எறிந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியினுடைய அந்த அற்புதமான முகத்தை பகல் வல்லுஹா என்பதாக அல்லாஹ் புகழ்கிறான். நபியினுடைய அற்புதமான அந்த புனிதமிக்க முடியை கிருதாவை வல்லைலி இதா சஜா என்பதாக அல்லாஹ் புகழ்கிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு, அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லும் பொழுது முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? வல்லதீன மஅஹு, அவர்கள் ரசூலோடு இருப்பவர்கள். தோழர்கள் என்று சொன்னால் ரசூலை பின்பற்றுபவர்கள் அல்ல. ரசூல் உடலோடு உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பக்கத்தில் இருந்தால் தன் உடலோடு உயிரோடு ரசூலோடு இருப்பார்கள். ரசூலை விட்டு மறைந்து விட்டால் தன் சிந்தனையால் ரசூலோடு இருப்பார்கள். அவர்கள் தான் சஹாபாக்கள். அப்படி அல்லாஹ் தன் திருமறையில் புகழுகிறான். சிராஜன் முனீரா என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒளி வீசக்கூடிய ஒரு அற்புதமான ஒளி விளக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். வெளியிலே இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் வெளியில் ஒளி வீசும். சந்திரன் இரவின் இருட்டை நீக்கி அது எங்கெல்லாம் படுகிறதோ அங்கே மட்டும் ஒளி தரும். சூரியன் பகலின் இருளை நீக்கி அது எங்கெல்லாம் படர்கிறதோ அங்கெல்லாம் ஒளி தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிரங்கமான விஷயத்திற்கு மட்டும் ஒளி தருபவர்கள் அல்ல, ஒவ்வொரு வஸ்துக்களுடைய உள்ரங்கத்திற்கு ஒளி தருவார்கள். நம் உடலுக்கு ஒளி தருவது வெறும் வெளியில் பார்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பான ஒளி. அல்லாஹ்வுடைய ஒளியாக இருக்கக்கூடிய கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு ஒளி வந்ததே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் உள்ளத்திற்கு ஒளி தருவார்கள், உங்கள் ரூஹுக்கு ஒளி தருவார்கள், உங்கள் சிர்ருக்கு ஒளி தருவார்கள். அப்படிப்பட்ட சிராஜன் முனீர் என்று அல்லாஹ் புகழ்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய அந்த புகழ் அதற்கு ஒரு ஜும்மா 2 ஜும்மாவெல்லாம் பத்தாது. ஒவ்வொரு குர்ஆனுடைய ஆயத்துகளிலும் பெருமானாருடைய புகழ் இருக்கிறது. அந்த பெருமானாரை பற்றி அல்லாஹ் நான் எதற்கு அனுப்பினேன் என்று சொல்லும்போது சொல்வான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபியே, உங்களை நான் அனுப்பியதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை பற்றி சாட்சி சொல்லக்கூடியவர்களாக படைப்பினங்களுக்கு நீங்கள் தான் இருக்கிறீர்கள்.
அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான், அதற்கு சாட்சியார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இல்லை என்று சொன்னால் 1500 வருடங்களாக நபி அவர்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரை எந்த அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்து ரப்பை ரப்பாக காட்டிக் கொண்டிருக்கிறதோ அந்த எந்த அதிசயங்களும் இருந்திருக்காது. நபியினுடைய அந்த வரவின் மூலமாக இந்த உலகத்தில் நிகழ்ந்த அதிசயங்கள் தான் அல்லாஹ்வை ரப்பாக இந்த உலகத்தில் நிலைநிறுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயர்வை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் நபியே? மக்களுக்கு சுப செய்தி தரக்கூடியவர்கள், அவர்களுடைய தவறுகளை கண்டிக்கக்கூடியவர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி. நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு தோழர்களே, மூமின்களே, நீங்கள் ஈமான் கொள்வதற்காக. நபி வெறும் ஈமான் கொள்வது மட்டும் போதுமா? நபி அவர்கள் அல்லாஹ்வின் இறுதி தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? வதுஅஸ்ஸிரூஹு, நீங்கள் அவர்களுடைய மகத்துவத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வதுவக்கிரூஹு, அவர்களுடைய கண்ணியத்தை நீங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டும், புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். வதுஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, அந்த நபியை இரவும் பகலும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா என்பதற்கு 2 விளக்கங்களை தருவார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். ஒன்று என்ன? இங்கே துவக்கிரூஹு வரை நபியை பற்றி அல்லாஹ் சொன்னான். சப்பிஹூஹு என்றால் அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்ய வேண்டும், இரவும் பகலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று அதனுடைய விளக்கம். இது ஒன்று. இன்னொரு விளக்கம் என்ன? நபியை பரிசுத்தப்படுத்துவது என்று சொன்னால் வத்துஸல்லூ அலைஹி, அவர்கள் மீது இரவும் பகலும் நீங்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நபிக்காக உம்மத்தினர்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ். அப்போ அல்லாஹ் ரசூலை அனுப்பினான், அவனும் புகழ்ந்தான், மக்களாகிய நாமும் அவர்களை கண்ணியப்படுத்தி புகழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான். அவர்களை புகழாமல் எப்படி இருக்க முடியும்? கையிலே கத்தி இருக்கிறது, இன்னொரு கையில் ஆப்பிள் இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வினாடி இப்படி கிராஸ் பண்ணி போனாங்க. அதிலே அவர்கள் ஜுலைஹா அம்மா ஒன்னும் சொல்லல, நீங்கள் கையில கத்தி வச்சுக்கீங்க, இன்னொரு கையில ஆப்பிள் வச்சுக்கீங்க, நான் என்னுடைய அழகான யாரின் மூலமாக நான் பாதிக்கப்பட்டேனோ, என்னை குறை சொன்னீர்களோ அவரை நான் அனுப்புகிறேன், அவரை பார்த்தவுடன் நீங்க சொல்லுங்க என்னுடைய செயல் சரியானதா, நானும் பெண் தானே, எனக்கும் அந்த சிந்தனை வந்திருக்கும் அல்லவா, நியாயமா இல்லையா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று விளக்கம் எல்லாம் கொடுக்கவில்லை. கையில் ஆப்பிள், இன்னொரு கையில் கத்தி, அவர்களை அப்படியே ரேம்ப் வாக் பண்ண மாதிரி பண்ண சொன்னாங்க. அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு, அல்லாஹ் சொல்கிறான், யூசுப் நபியினுடைய அந்த அற்புதமான திருக்காட்சியின் மீது அந்த பெண்களின் பார்வை பட்ட அடுத்த வினாடி அக்பர்னஹு, அவர்களை மிக பெரிதாக விளங்கினார்கள். அக்பர் என்ற வார்த்தை நாம் யாருக்கு சொல்லுவோம்? அல்லாஹ்வுக்கு சொல்லுவோம். அல்லாஹு அக்பர். வேறு எங்கேயும் நாம் அக்பர் என்ற வார்த்தையை குர்ஆனிலும் பார்க்கவில்லை, யாருக்கும் நாம் சொல்லியும் கேட்டதில்லை. ஆனால் அந்த பெண்கள் பெருமானாருடைய அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹுஸ்னு ஜமாலை பார்த்த அடுத்த வினாடி இவரை போல் ஒரு படைப்பே இல்லை என்று நினைத்தார்கள். இவர் ஒரு, அதிலே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? மா ஹாதா பஷரா, இவர் ஒரு மனிதரே கிடையாது. கண் முன்னால் மனித உருவில் இருக்கிறார், கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, உடலிலே ஆடைகள் போடப்பட்டிருக்கிறது, மனிதர்களை போல் கால்களால் நடந்து வரக்கூடிய அந்த பேரழகை பார்த்து சொன்னார்கள், மா ஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலகுன் கரீம், இவர் மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இவர் மனிதர் அல்ல. அப்ப இவர் யாரா இருக்கணும்? மலக்குகளை நாம் பார்த்ததில்லை, ஆனால் இவர் மலக்காகத்தான் இருக்க வேண்டும், ஏனால் இவர் மனிதருடைய கூட்டத்தில் சேர்க்க முடியாது. யூசுப் நபியினுடைய அந்த பேரழகை ஒரு வினாடியில் பார்த்தவர்கள் இப்படி விவரிக்கிறார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்களுடைய நாவு எப்படி கம் போட்டு மூடின மாதிரி மூடிக்கொண்டிருக்க முடியும்? அப்படி ஒரு வாய்ப்பே அங்கே கிடையாது. நபியை பார்த்த அத்தனை பேரும் புகழ்ந்தார்கள், அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு முறை பார்த்தார்கள் செய்தனா உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் பெரிய குர்ஆன் ஹதீஸை கற்றவர்கள் எல்லாம் கிடையாது. ஹிஜ்ரத்துக்கு போகும் பொழுது பால் கொடுங்கன்னு சொன்னாங்க, பசிக்குது. அபூபக்கர் நாயகம் போனார்கள், ஏதாவது கொஞ்சம் தாங்கல, எங்கிட்ட என்னங்க இருக்கு, ஒண்ணுமே இல்லை,
இந்த பாருங்க, எலும்பு தோலா இருக்க ஒரு ஆடு தான் இருக்கிறது. அபூபக்கர் நாயகம் போய் சொன்னார்கள். நபி அவர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் அந்த ஆட்டை நீங்கள் கொடுங்கள்னு வாங்கினாங்க. வாங்கி அந்த பாலை கறந்தார்கள். கறந்து அவர்களும் குடித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடித்தார்கள். அதை அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரத்திலும் நிரப்பினார்கள். போய்விட்டார்கள். எவ்வளவு நேரம் இருந்திருக்கலாம்? ரொம்ப அந்த ஆட்டை வாங்கி அந்த பாலை குடித்துவிட்டு அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் கொடுத்துவிட்டு போனது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரிதாக அறிவு கல்வி ஞானம் இல்லாத அந்த பெண்மணி கணவர் திரும்ப வர்றார். என்னம்மா இது, எல்லாமே ஆடுகள் எல்லாம் இப்படி கொளுத்து போயிருக்கு, வீட்டெல்லாம் பால் நிரம்பி இருக்கு, யார் வந்தார்? என்ன சொல்லணும்? ஒரு மனிதர் வந்தார், வந்து பாலை கேட்டார், அவர்கிட்ட இல்லைன்னு சொன்ன, அவர் கை வச்சவன பால் வந்துருச்சுங்க, என்னமோ தெரியல, இப்படி சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த வர்ணனை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஒரு சில மணி துணிகள் பார்த்த அந்த பார்வையில் ஒன்றுமே தெரியாத ஒரு கிராமத்து பெண்மணி சொன்ன அந்த வர்ணனை தான் எல்லா ஹதீஸுடைய கிதாபுகளிலும் பெருமானாருடைய தோற்றம், திருத்தோற்றம் என்று வந்திருக்கிறது. அந்த வர்ணனை நான் சொல்லி முடிப்பதற்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆல்ரெடி ஒரு கடந்த வருடத்திற்கு முன்னால் வருடம் நினைக்கிறேன், ஹிஜ்ரத்துடைய அந்த பயான்ல நான் இதை அப்படி தெளிவாக சொல்லி இருக்கிறேன். அந்த பெண் நபியை பார்த்து என்ன வர்ணித்தது? அது நபி என்றும் தெரியாது, இது ரசூல் என்று தெரியாது, நபி தோழராக அவர்கள் ஆனதில்லை. ஏதோ ஒரு பெண்மணி பார்த்த ஒரு பார்வையில் இப்படிப்பட்ட வர்ணனையும் புகழும் வருகிறது என்று சொன்னால், காலமெல்லாம் பெருமானாரை அள்ளி பருகி கொண்டிருந்த சஹாபாக்கள் எப்படி புகழாமல் இருந்திருப்பார்கள்? எப்படி அவர்கள் நாவு நபியை பற்றி புகழ்வதற்கு திறக்காமல் இருந்திருக்கும்? நிச்சயமாக சஹாபாக்கள் புகழ்ந்தார்கள். அல்லாமா யூசுப் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மதாயிஹுல் முஹம்மதியா என்ற ஒரு கிதாபிலே எத்தனை சஹாபாக்கள் நபியை புகழ்ந்து கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள், ஷேர்களை, நாத்துகளை எழுதியிருக்காங்கன்னு ஒரு பட்டியல் வெளியிட்டார்கள். நிறைய சஹாபாக்களை கொண்டு வருகிறார்கள், தாபீன்களை கொண்டு வருகிறார்கள், தாபீன்களை கொண்டு வருகிறார்கள். நபியினுடைய காலத்திலிருந்து ஹிஜ்ரி 800 வரை எத்தனை நபியினுடைய ஆஷிகீன்கள், பெருமானாரை பார்த்தவர்கள் சஹாபாக்கள், பெருமானார் சொல்லி கேட்டவர்கள் எழுதிய பதிவுகளை எல்லாம், கவி வரிகளை எல்லாம் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் கிட்டத்தட்ட 454 சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நபியினுடைய காதலர்கள் எழுதிய கவி வரிகளை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். உள்ள போய் பார்த்தால் எல்லாம் 1-2 கப்லெட்ஸாக இருக்கும், ஏதோ 2 கவிதை இருக்கும், நபியை பத்தி 4 வரி எழுந்திருப்பார்கள் என்பதல்ல. ஒவ்வொருவருடைய கவி வரிகளும், சிலருடைய கவிதைகள் சின்னதா ஒரு பைத் இருக்கும், ஒரு 20-30 வரிகளில் இருக்கும் என்று சொன்னால், பலருடைய கவிதை பற்றி அவர் போடவில்லை. அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், இந்த இமாம் அவர்கள், இந்த இறைநேசர் அவர்கள் நபியை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தில் கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள், அதனுடைய ஒரு பகுதி இது என்று ஒரு 4 வரி போட்டிருப்பாங்க. சரி, சொன்னவர்கள் எல்லாம் ஒண்ணுமே தெரியாதவர்களா? சொன்னவர்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை படிக்காதவர்களா? அதை புகழ்ந்த அத்தனை பேரும் மிகப்பெரிய நீதிபதிகளாக, மிகப்பெரிய அல்லாமாக்களாக, அன்றைய காலத்தில் உலகம் போற்றக்கூடிய இமாம்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் படித்த புகழ் மாலைகளை அல்லாமா யூசுப் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரெல்லாம் புகழ்ந்திருக்கிறார் ஒரு தனி கிதாபை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். காரணம், நபியை புகழ்வது என்பது அது சாதாரண நபர்களால் புகழ முடியாது. குர்ஆனை வெறுமனே பார்த்தவர்களால் புகழ முடியாது. ஹதீஸை வெறும் அர்த்தத்தை விளங்குபவர்களால் புகழ முடியாது. குர்ஆனையும் ஹதீஸையும் எந்த பார்வையோடு ஆழ்ந்து நாம் அதை பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்தால்தான் புரியும். நிறைய ஹதீஸ்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வெறுமனே அதனுடைய தர்ஜுமாக்கள் மட்டும் இருக்கும். உள்ள போய் நாம பார்த்தோம்னு வைங்க, அதனுடைய விளக்கத்தை எழுதின இமாம்களுடைய புத்தகத்தை எடுத்து பார்த்தால் சஹாபாக்கள் எப்படி அந்த ஹதீஸை நேசத்தோடு முஹப்பத்தோடு வெளியாக்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிய முடியும். ஒவ்வொன்றையும் பார்ப்பதற்கு ஒரு பார்வை வேண்டுமா இல்லையா? குர்ஆனை ஒரு மனிதர் ஓதுகிறார், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அதை விளக்கம் தெரிந்து உணர்ந்து ஓதுகிறார், அதுக்கும் 10 நன்மை கிடையாது. அவர் அந்த நேரத்தில் அந்த குர்ஆனுடைய ஒரு விளக்கத்தை, ஒரு இன்பத்தை உணர்கிறார் அல்லவா, அந்த உணர்ச்சிக்கும் சேர்த்து நன்மை இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக
ஒரே ஒரு மார்க்க சட்ட சரியத்தை தெரிந்து கொள்கிறார் அல்லவா, அதற்கும் அங்கு நன்மை இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை, அந்த குர்ஆனை ஓதும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ரப்பினுடைய உயர்வான ஒரு விஷயத்தை பார்த்து ஓதி தன்னுடைய உள்ளத்திலும் ரப்பினுடைய உயர்வு ஏற்படுகிறது அல்லவா, அதற்கும் அங்கே நன்மை இருக்கிறது. ஒண்ணுமே தெரியாமல் ஒருத்தர் கூட்டி கூட்டி ஓதுறார், அவருக்கு தான் 10 நன்மை. எனவே குர்ஆனை ஓதுவதிலும் பார்ப்பதிலும் பல பார்வைகள் இருக்கிறது. குர்ஆனை நபியினுடைய புகழோடு நேசத்தோடு பார்த்தால் அது நமக்கு கிடைக்கும். அந்த பார்வையோடு பார்த்தால்தான் குர்ஆனை அல்லாஹ் எப்படி நபியை புகழ்கிறான் என்பது நமக்கு தெரியும். அதுவும் பெருமானாரை புகழ்வது என்பது சஹாபாக்கள் புகழ்ந்தார்கள். பொதுவாகவே எப்படி இருக்கும், நபி அவர்கள் என்பதை தாண்டி மற்ற படைப்பினங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மனிதன் தன் காதலியை நேசிக்கிறான், என் உயிரே நீதான் படிக்கிறான். அடுத்து அவன் உண்மையிலே வந்த பெண்ணையை திருமணம் செய்து கொண்டான் வைங்களேன், என் உயிரை எடுப்பதில் இந்த உலகத்தின் முதல் படைப்பினமே நீதான் சொல்லும், என் வாழ்க்கையே உனக்காகத்தான் என்று படிக்கிறான். வாக்கப்பட்ட பிறகு ஏந்தா உன்னை போய் கட்டிக்கிட்டனோ என்று சொல்வான். அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களே, அப்படி இருந்தீங்க, இப்படி இருந்தீங்க, என்ன இப்படி புகழ்ந்தீங்க, அதெல்லாம் அப்போ. இப்ப நான் என்னத்தை செய்யறது? நேசத்தின் உச்சமாக இந்த உலகம் எந்த நேசத்தை விளங்கி கொண்டிருக்கிறதோ அந்த நேசம் எல்லாம் துச்சமாக போய்விடும், நெருக்கம் ஏற்படும் பொழுது. ஆனால் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. எந்த அளவிற்கு நபியை சஹாபாக்கள் பார்க்கிறார்களோ அந்த பார்வையின் அழகு கூடிக்கொண்டே இருக்கும். நபியினுடைய வார்த்தைகளை கேட்டால் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டோமா என்று அந்த கேட்பதனுடைய அழகு கூடும். நபியை கொஞ்ச நேரம், அவ்வளவு நேரம் அந்த சபையில் இருந்திருப்பார்கள் சஹாபாக்கள். கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு போய் 5 நிமிஷத்தை திரும்ப பெருமானாருடைய தேட்டம் ஏற்பட்டு விடும். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சிந்தனையில் இருந்து 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 உடலே கெட்டு போச்சு. பையனை பத்தி நினைச்சு உடம்பு கெட்டு போச்சுங்க, சுகர் வந்துருச்சு. எனக்கு அடுத்து என் மனைவி யாரு பார்த்துப்பான்னு நினைச்சால் எனக்கு சுகர் வந்துருச்சு, கெட்டு போகுது. இது ஒரு நேசம், இது முஹப்பத்தினுடைய வெளிப்பாடு. எனக்கு அப்புறம் இந்த பிசினஸை யாரு பார்த்துப்பான்னு தெரியலையே, எல்லாம் ஒழுங்கா நடக்குமா? இத்தனை என்னுடைய 50 வருட உழைப்பு, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை சேர்த்து வச்சுட்டேன், ஆனால் பையன் பிள்ளைங்க எல்லாம் ஊதாரியா இருக்கிறாங்க, நினைச்சாலே என் உடல் எல்லாம் போச்சு. இதுலயே என்னுடைய தலைமுடி கொட்டிடுச்சு, உடம்பு மெலிஞ்சிருச்சு, பிபி சுகர் வராத எல்லாம் வந்துருச்சுங்க, அதை நினைச்சாலே வந்துருது. சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் முன் வந்து நிற்கிறார்கள். யா சாபித் மாராயித்துக நஹீஃபன், என்ன சாபித் இவ்வளவு ஒல்லி ஆயிட்டீங்க, மெலிஞ்சு போயிட்டீங்க, என்ன காரணம்? என்ன உடம்புக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லை யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு சிந்தனை எனக்கு வந்து விட்டால் அந்த சிந்தனை ஏற்பட்டு ஏற்பட்டு என் உடலே கெட்டு போய்விட்டது. அது என்ன சிந்தனை? அது என்ன உங்களுக்கு இவ்வளவு உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்ன? யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உங்களை வந்து பார்க்கிறோம், எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு தோன்றுகிறதோ உங்கள் சபைகளில் உட்கார்ந்து இருக்கிறோம், வியாபாரத்தில் இருப்போம், உங்கள் சிந்தனை வந்தால் வந்து விடுகிறோம், 5 நேர தொழுகையில் தொழுவதற்கும் வருகிறோம், அதற்கு முன்னால் உங்கள் திருமுகத்தை பார்ப்பதற்கு வருகிறோம், எல்லாம் உங்களுக்காகத்தான். இங்கே இவ்வளவு லேசா நாங்க பார்க்கிறோமே, இங்கே இவ்வளவு எளிதாக உங்களோடு நாங்கள் இருந்து விடுகிறோமே, நாளை மறுமையில் எங்கள் நிலைமை என்ன? இங்க நாம ரசூலோட சாதாரணமா இருந்துடுறோம், லேசாக நாம் ரசூலோடு இருந்து விடுகிறோம். மறுமையில் ரசூலுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்வானது. நபிமார்கள், சித்தியீன்கள், சுஹதாக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. நானா ஒரு ஆளா இங்க பாக்குற மாதிரி நேரா போய் ரசூலை நான் பார்த்து விட முடியுமா? நாம் ரசூல் எங்கோ இருப்பார்கள், நான் எங்கே, ரசூல் எங்கே? தூ குஜா மன் குஜா சொன்னவர்கள் சஹாபாக்கள். இன்னைக்கு எழுதிட்டார்கள் தூ குஜா மன் குஜா, யார் சொல்ல நீங்கள் எங்கே நாங்கள் எங்கே. இன்னைக்குள்ள கவிஞர்கள் எழுதினது அவர்கள் சிந்தனையில் வந்ததல்ல, சஹாபாக்கள் சிந்தனையில் வந்தது. யார் சொல்ல நீங்கள் எங்கே நாங்கள் எங்கே, எப்படி உங்களை நாங்கள் நாளை மறுமையில் வந்து பார்ப்பது? இந்த சிந்தனை எனக்கு வந்து விட்டால், இந்த எண்ணம் எனக்கு வந்து விட்டது என்று சொன்னால் என்னுடைய உடல் எல்லாம் பலகீனமாகி விடுகிறது, என்னுடைய உடல் மெலிந்து விடுகிறது. நான் என்ன செய்வது? அல்லாஹ் பார்க்கிறான். இந்த காதல் நிகழ்வுகளை பார்ப்பதற்கு தான் அல்லாஹ் சஹாபாக்களை படைத்தான். அந்த காதலை, உச்சத்தை, அந்த நேசத்தால் கொப்பளிக்கக்கூடிய வெளிப்பாடை
அடக்கி சமாதானப்படுத்துவதற்கு தான் குர்ஆனின் பல வசனங்களை அல்லாஹ் இறக்கினான். உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அவர்கள் மீது நேசம் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் நாளை நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு அவர்கள் இருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா. அவர்களுடைய தோழமை என்பது மிக அழகானது. இந்த உலகத்திலும் அந்த அழகை உங்களுக்கு தருகிறேன் தோழர்களே, நாளை மறுமையிலும் உங்களுக்கு இந்த அழகு கிடைக்கும். அல்லாஹ் சொன்ன பிறகு நபி அவர்கள் அதை சுப செய்தியாக தன் தோழர்களுக்கு தந்தார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நபியை கொண்டாடி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் நேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் நபியினுடைய நேசத்தின் வெளிப்பாடு தான். நபியினுடைய ஒரு வார்த்தை கூட இந்த உலகத்தில் மறைந்து விடக் கூடாது என்பதற்கு சஹாபாக்கள் எடுத்த சிரமம் தான் ஹதீஸ். நபியினுடைய ஒரு செயல் கூட இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக முஹத்திஸீன்கள், இமாம்கள் வெளியே கொண்டு வந்ததுதான் அந்த முஹத்திஸீனுடைய உழைப்பு தான் இந்த ஹதீஸ். நபி அவர்களுடைய எந்த செயல்களும், இபாதத்துகளும், நன்மைகளும், சுன்னத்துகளும், முஸ்தஹப்புகளும் இந்த உலகத்திலிருந்து மறைந்து விடக்கூடாது என்ற பிரியத்திலே இமாம்கள் தங்களை அர்ப்பணித்து கொண்டு வந்ததுதான் ஃபிக்ஹ். இந்த உலகத்தில் நபியிற்கு பிறகு எதையெல்லாம் நாம் தீனாக கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதற்கு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்தார்களோ அவர்கள் எதற்கு செய்ய வேண்டும்? இமாம்கள் ஃபிக்ஹை எழுத சொல்லி நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்களா? ஹதீஸை நீங்கள் எழுத வேண்டும் என்று நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்களா? லா துஹத்திஸு அன்னி என்று சொன்னார்கள். என்னை பற்றி ஹதீஸை எழுதாதீர்கள், குர்ஆனை மட்டும் எழுதுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்க ஏன் ஹதீஸை எழுதினார்கள் சஹாபாக்கள்? இதுதான் நேசத்தின் வெளிப்பாடு, இதுதான் இஸ்க், காதலினுடைய ஒரு வெளிப்பாடு என்பது ஹதீஸாக, தஃப்சீராக, ஃபிக்ஹாக இன்று நம் முன்னால் வந்து நிற்கிறது. எனவே அந்த நபியினுடைய வரவை 1500வது பெருமானாருடைய வரவு, நபியினுடைய இந்த மீலாத் என்பது என்ன? 1500வது மீலாத். அவர்கள் வந்ததனால் தான் இந்த உலகத்தின் அத்தனை படைப்புகளும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, நீங்கள் அகில உலகிற்கும் அருளாக இருக்கிறீர்கள். ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு கருணை காட்ட முடியும், ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கருணை காட்ட முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலகின் அல்லாஹ்வின் எல்லா படைப்பினங்களுக்கும் கருணை காட்டக்கூடியவர்கள். எனவே இது உலகமே கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள், உலகமே கொண்டாட வேண்டிய மாதம் பெருமானார் பிறந்த இந்த வசந்தத்தின் துவக்கமான மாதம். எனவே அந்த நபியை நாம் புகழ்வோம், அந்த நபியை நாம் கொண்டாடுவோம், அந்த நபியினுடைய பிறப்பை நாம் பேசுவோம். அந்த நபியினால் நமக்கு என்ன கிடைத்தது என்பதை நாம் குடும்பத்தில் பேச வேண்டும், பள்ளிகளில் பேச வேண்டும், வீதிகளில் பேச வேண்டும், நம்முடைய வியாபார தலங்களில் பேச வேண்டும். உலகமே நபியை பேசுவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய வசந்தம் தான் ரபியுல் அவ்வல். அந்த புனிதமிக்க பெருமானாருடைய அந்த மீலாதுடைய அந்த மாதத்தை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். நபி உணர வேண்டும், விளங்க வேண்டும், புரிய வேண்டும், அவர்கள் வாழ்க்கை நமதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை காண நேசிக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய முஹப்பத்திற்காகவே வாழக்கூடியவர்களாக, அவர்களை முஹப்பத்தோடு அவர்கள் நமக்கு காட்டி இந்த அற்புதமான தீனுல் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.